உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, அம்மா. ஏன்னா ராதா நான் தான் அந்த மந்திரவாதின்னு நினைச்சிட்டு இருக்கா. என்ன? அம்மா அம்மா நான் சொல்றது கொஞ்சம் நீ கேளுங்க. வாய மூடு. இவ்ளோ கேவலமான என்ன வச்சிருக்கிற நீ இனிமே என்ன உன் வாயால அம்மான்னு கூப்பிடவே கூடாது. அம்மா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே நீ சந்தேகப்படுவ? நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல. நான் காதம்பரி, இந்த குடும்பத்தோட தலைவி. இந்த மொத்த ஊர்லயே மிகப்பெரிய பப்ளிகேஷன் அது ஒரு லேடியா சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறவனா. இத்தனை வருஷமா கம்பெனியையும் வீட்டையும் கட்டி காப்பாத்திட்டு இருந்தவனா. நான் பார்த்து வளர்த்த அந்த கம்பெனி தான் இப்போ ராதா மோகனுக்கு சொந்தமாயிருக்கு. அந்த விஷயம் எல்லாம் உன் தலைக்கேறி நீ அகங்காரத்துல ஆடுறியா ராதா? நீ ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ராதா. கம்பெனியோட பேர் வேணா மாறி இருக்கலாம், ஆனா என்னோட அந்தஸ்து எப்பவும் மாறாது. தப்பி தவறி கூட உனக்குன்னு இருக்கிற எல்லைய தாண்டி வரணும்னு நினைக்காத. உன்னால என்னோட பிசினஸ்லயோ இல்ல இந்த வீட்லயோ என்னோட இடத்தை என்னைக்கும் பிடிக்க முடியாது. இந்த காதுக்கு திடீர்னு என்னாச்சு? ஏன் குழம்புனா மாதிரியே பேசுறா? ஏற்கனவே அவங்க குழம்பி போய் தான் இருக்காங்க. உங்க சொந்தம்ல. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்னு என்னோட கனவுல கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை ராதா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மா மேலேயே சந்தேகப்படுவ? மூளை குழம்பி போயிடுச்சா உனக்கு? உனக்கு இப்பவும் சந்தேகம் இருக்கா கீர்த்தி? ராதாவுக்கு மூலெல்லாம் குழம்பல. அவளோட நோக்கமே ரொம்ப தப்பா இருக்கு. கண்டிப்பா மாம் மேல சந்தேகப்பட்டிருக்கானா இவ ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கா. என்னவோ பிளான் பண்றா இவ. ராதா, அத்தம்மா தான் நம்ம குடும்பத்தோடைய ஆணி வேறே. அவங்க மேல சந்தேகப்பட்டதுனால நீ நம்ம குடும்பத்தோடைய வேறையே தாக்கியிருக்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ராதா, ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாருங்க அஜித் அண்ணா, ராகுல் தம்பி, கீர்த்தி அக்கா, நான் ஆதாரம் இல்லாம சந்தேகப்படல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. அம்மா, இங்க பாரு, காரணம் எதுவா இருந்தாலும் எங்க அம்மாவை அது தப்பா நிரூபிக்காது. இருந்தாலும் நீ சொல்லு ராதா,
அப்படி என்ன காரணம் வச்சிருக்க? எந்த சூழ்நிலையால எங்க அம்மா இப்படி நீ தப்பா யோசிச்சு வச்சிருக்க? சொல்லு. உங்க எல்லாருக்கும் தெரியும், குருமா துளசி அக்காவை அடைச்சு வச்சிருந்தாங்க. அன்னைக்கு நான் தாமினி காவிரி பெரியம்மாவை பின்தொடர்ந்து குருமா இருக்க இடத்துக்கு போனேன். அங்க இந்த பாட்டில்ல தான் நான் அவளை அடைச்சி வச்சிருந்தேன். பாட்டில் விழுந்து துளசி விடுதலை ஆயிட்டா. அங்க இருந்து நான் வீட்டுக்கு வந்தப்போ மோனைய என்கிட்ட அம்மா கூட வீட்ல இல்லன்னு சொன்னாரு. தாமினி காவேரி அத்தை வீட்ல இல்ல, நீ கூட வீட்ல இல்ல. அவ்வளவு எதுக்கு? அம்மா கூட வீட்ல இல்ல தெரியுமா? மோகனையா உங்களுக்கு என்னமா ஆச்சுன்னு கேட்டப்ப பொம்பளைங்க பிரச்சனை அதை உன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் அவங்கள தேடி போனேன். அவங்க பிரச்சனை என்ன, ஏதாவது உதவ முடியுமான்னு பார்க்க போனேன். அப்ப அவங்க என்கிட்ட, ராதா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு. அம்மா அது எப்படி ஒரு தடவை நான் பாக்குறேனே. நீ ராதா சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அம்மா உங்களுக்கு ஏதாவது அநியாயம் நடக்குதுன்னா இங்க பாருங்க, நீங்க அதை ஏன் கிட்ட சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியை செய்யறேன். ஓ மாமனார் எனக்கு கால் பண்றாரு, அவர்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். இப்ப சொல்லுங்கம்மா, அன்னைக்கு நான் தாமினி காவேரி பெரியம்மால குருமா கிட்ட இருந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? ஏன்னா நான் அப்ப அப்பாக்கு போன் பண்ணும்போது நீங்க அவரை கொண்டு போய் விடுறதுக்கு விமான நிலையத்துக்கு போலன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்பா நீங்க அம்மா கிட்ட பேசலையா? இல்லம்மா, 2-3 தடவை அவகிட்ட பேச போன் பண்ணேன். ஆனா காதம்பரி போன் எடுக்கல. அப்புறம் அந்த காயத்தோட அடையாளம், அந்த காயத்தோட அடையாளம் எப்படி சரியா அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு? நான் அந்த இடத்துல தான் குருமாவை அடிச்சேன். பதில் சொல்லுங்கம்மா. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? அம்மா, காது ஏன் இவ்ளோ அமைதியா இருக்கா? அப்போ நிஜமாவே இவதான் குருமாவா இருப்பாளோ? அம்மா ஒருவேளை இவங்க தான் குருமாவா இருந்தா எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும். நான் என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.